நாளாகும் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாளாகும் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 5வது வசனம் சொல்லுது, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கச்சினாலும் கலங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மெய்யான தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, பேதம் இல்லை. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்திலே, ஒரு கிராமத்திலே, ஒரு குடும்பத்திலே 3 காரியங்கள் இல்லாது இருக்கும்போது, அல்லது ஒரு சபையிலே இந்த 3 காரியங்கள் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய சமாதானம் கிடையாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யான தேவன் இல்லை என்று இருக்கும்போது, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லாமல் போகும்போது, வேதம் இல்லாமல் போகும்போது 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான குறைச்சல் அங்கே உண்டாகிறது. சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். அநேக மனிதர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. அநேக கிராமங்களிலே, அநேக தேசங்களிலே, அநேக திருச்சபைகளிலே கூட சமாதானம் இல்லை. ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மெய்யான தேவன் அங்கே இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். தெய்வம் அங்கே இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. தேவன் இல்லாத இடத்தில் ஒரு சமாதானம் கண்டிப்பா வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மேலே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதருக்குள் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் ஒரு குடும்பத்துக்குள் இருக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்லுது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. கர்த்தரோடு நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய காரியங்களை நாம் செய்யும் போது, ஆண்டவருடைய காரியத்திலே நாம் உற்சாகம் காட்டும் போது, கர்த்தர் நம்மோடு உற்சாகமா இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் இருக்கும்போது, கடவுளோடு நாம் இருக்கும்போது, தேவனுடைய சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கும் போது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் நம்மோடு இல்லை என்று சொன்னால், நமக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், இந்த வேதவசனம் சொல்லுது, நாம் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு இடைபெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள் வாழுகிற வாழ்க்கை, அவைகள் தான் தேவன் நம்மோடு இருப்பதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொன்னா, ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். அப்படி கை கொண்டால் நாங்கள் அவனோடு தங்கி இருப்போம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. யோவான் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை, வசனத்தை கை கொள்வான். யோவான் 14வது அதிகாரம் 23 சொல்லுது, அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவன் என் பிதா அன்பா இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தரோடு இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறப்ப, மெய்யான தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு சமாதானம் உண்டாகிறது. மெய் தெய்வத்தை நாம் விடும்போது, ஆண்டவர் நமக்குள் இல்லாமல் போகும்போது நமக்குள் இருக்கிற சமாதானம் இல்லாமல் போகிறது. 2வது, ஆசாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசிக்கிற ஆசாரியன் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, நீங்கள் ஆசாரியன் என்கிறவன் யார் என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆசாரியன் எதற்காய் அனுப்பப்படுகிறார், அல்லது யாருக்காய் அனுப்பப்படுகிறார் அப்படின்னா, தேவனுடைய பிரதிநிதியாய் ஆசாரியன் அனுப்பப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம கிராமங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு குறிப்பிட்ட முதலமைச்சர் இருந்தாலும் சரி, கலெக்டர் இருந்தாலும் சரி, அவர் நேரடியாக வராமல் தன்னுடைய பிரதிநிதி அந்த இடத்துக்கு அனுப்புவார். அந்த பிரதிநிதி வந்து இடத்தை பார்த்து அதனுடைய காரியங்களை போய் சொல்லுவார். பிரதிநிதி வரும்போது கலெக்டர் தான் எங்களுக்கு வரணும், பிரதிநிதி வரண்டானா இவர் அங்கே போய் சொல்லிடுவார். அல்லேலூயா. அப்போ வர வேண்டிய நிதிகள் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரங்கள் அப்படி கர்த்தரால் அனுப்பப்படுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது நமக்கு பிரச்சனைகள் உண்டாகிறது. ஏன்னா 2 நாளாகும் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 2 நாளாகும் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வசனம், 16வது வசனம், 2 வசனம் சொல்லுது, அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய சானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனால்
ஆனாலும் அவர்கள் தேவனுடைய சானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார். அதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய பிரதிநிதியை அனுப்பும் போது பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய சானாதிபதிகளை பரியாசம் பண்ணினார்கள், அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள். இதனால் ஆண்டவருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. யாருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, யாரை குறித்து சொல்லப்படுகிறது, யாருக்காக அனுப்பப்படுகிறார்கள், இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்போ பைபிள் சொல்லுது, அவர்களை பரியாசம் பண்ணினதனால், வார்த்தைகளை அசட்டை பண்ணினதனால், தீர்க்கதரிசிகளை நிந்தித்ததனால் வேதம் சொல்லுது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு உதவியே கிடைக்காமல் போயிருச்சு. அவங்க கதறினார்கள், ஜெபம் பண்ணார்கள், கடவுளை நோக்கி பல மனிதனை கூப்பிட்டார்கள். ஆனா அவங்க ஆராதித்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அவங்க ஆசரித்த கூடாரம் இடிக்கப்பட்டது, அவர்களுக்கு கொடுத்திருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வார்த்தைகள் உடன்படிக்கை பெட்டிகள் பிடிபட்டது, எல்லாமே போயிருச்சு. அல்லேலூயா, எல்லாமே போயிருச்சு. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, காரணம் என்ன தெரியுமா, அவன் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற வார்த்தைகள், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆசாரியன் உதடுகளில் அறிவை தேடுவார்கள். அப்போ போதிக்கிற ஆசாரியன் என்கிறவன் போதிக்கிறவனா இருக்கணும். அப்ப எங்கே போதனை உண்டாகிறதோ அங்கத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கதான் சமாதானம். அல்லேலூயா. சுவிசேஷ நற்காரியங்களை சுவிசேஷமாய் போதிக்கிறவர்களுடைய இடத்துல தான் சமாதானம் உண்டாகும். ஆண்டவராக இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 28வது அதிகாரம் 19-20 வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. எல்லா இடத்துக்கும் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்க. இதோட முடிஞ்சிருச்சா? பைபிள் என்ன சொல்லுது? முடியல. அல்லேலூயா. சில நாம் என்ன நினைக்கிறோம், நான் போய் பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்துட்டா அவ்வளவுதான், அதுக்கு மேல பிரச்சனை இல்லை, நமக்கு நேரடியா பரலோக ராஜ்யம் தான். அல்லேலூயா, சோத்ர, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோக ராஜ்யம் இல்ல. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு சீசர் ஆயிட்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றுகிறவங்களாயிட்டோம், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அவ்வளவு மல்ல முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அப்ப ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் ஒரு மனிதனுக்கு உபதேசிக்கப்பட வேண்டும். அதுதான் சமாதானத்துடைய நிறைவு. அப்ப சமாதானம் எப்ப தெரியுமா நம்ம கூட இருக்கும்? தேவனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்கும் போது. அல்லேலூயா. சத்தமை சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வேத வாக்கியங்களை உபதேசத்திற்காய் பயன்படுத்தினார். வேத வாக்கியங்கள் உபதேசத்திற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. வேத வாக்கிய ஆவியினால் கொடுக்கப்படுகிறது, ஆவியானவருடைய அருள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இவைகள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? உபதேசம் பண்றதுக்கு, கடிந்து கொள்வதற்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு. அல்லேலூயா. ஆனால் நாம வாக்கு தத்தங்களை மட்டும் தேடி தேடி வாசிச்சு ஆமென் அப்படியே வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் பைபிள் கொடுக்கப்பட்ட நோக்கம் நாம் சீர்திருந்துவதற்கு, நாம் கடிந்து கொள்ளப்படுவதற்கு, நாம் உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நற்காரியங்களை அல்லது நீதியை படிப்பிக்கிறதுக்கு. இதுக்கு தான் பைபிள் நமக்கு கையில் கொடுத்துருக்க. அப்போ நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கணும், அல்லது உபதேசத்தை கேட்டு நாம் மனம் மாறணும். ஏன்னா 4வது அதிகாரம் 2ல் சொல்றாரு, அவர்கள் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசம் பண்ணி, கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. உபதேசம் தேவை. அல்லேலூயா.
உபதேசம் பண்ணினால் சில நேரங்களில் உபதேசம் பண்ற உபதேசியாருக்கு சமாதானம் பெறும். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற உபதேசியாருக்கு சில நேரங்களில் சமாதானத்தை எடுத்துருவார்கள். ஏன்னா பவுலே சொல்லும் போது சத்தியத்தை சொன்னதுனால் சத்திருவானேனோ. அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு உபதேசம் தேவையில்லை. அடுத்த சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், கடைசி காலத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அப்போ திரளான போதகர்களை சேர்ப்பாங்க. அந்த போதகர்கள் எப்படி இருப்பாங்களா? இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களா இருப்பாங்க. அப்படின்னா கடைசி காலத்துல தேவையில்லாத போதிக்கிற போதகர்கள் வருவார்கள். அல்லேலூயா. இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை கொண்டு கொடுக்கிறவர்கள் வருவார்கள். அப்ப தவறான வழியில மனிதனுக்கு கட்டுக்கதைகளை பேசுகிற மனிதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. நம்ம அடையாளம் காண வேண்டும். பைபிள் சொல்லுது, இதை அநேகர் விரும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனம். கடைசி காலத்திலே தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள். கடிந்து கொண்டு பேசுறவங்களை பிடிக்காது, சத்தியத்தை சொல்றவங்களை பிடிக்காது. ஆனா கதை பேசுனா பிடிக்கும். அல்லேலூயா. கட்டுக்கதையை வாய்க்கு வந்ததில்லை அடிச்சா சூப்பர் பிரசங்கியார், சூப்பர், அல்லேலூயா. இவரை போல ஆளதான் பார்த்ததில்லைம்பாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் சத்தியத்தை சொன்னது நான் சத்திருவானேனோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தின்படி தான் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அதனால நம்ம ஆத்மாவுக்கு தேவை, சமாதானத்துக்கு கொண்டுறதுக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானவைகள் நம்ம தேவன் கொடுக்கிற உபதேசங்கள். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசங்களின் அந்நியோன்யத்திலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தினமும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதனால அவர்கள் உபதேசத்தில் வளர்ந்தார்கள், ஆண்டவருக்காக எழும்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. ஆனா போக போக திருச்சபைகள் உபதேசங்கள் மாறுது, சத்தியம் மாறுது, வசனங்கள் மாறுறதுனால சமாதானம் குறையுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உபதேசம் பண்ணுகிற ஆசாரியன் தேவை. 3வது எழுதப்பட்டிருக்கிறது, வேதம் தேவை. 2 நாளாகம புத்தகம் 15வது அதிகாரத்தில் அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, வேதம் பைபிள் தேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் அவர்களுக்கு இல்லாததனால் அவர்களுக்குள் சமாதானம் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 119, 165 இந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வேத பகுதிக்கு அது உதவியா இருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 119, 165 என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. வேதம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அவங்களுக்கு வேதம் சொல்லப்படலையா? சொல்லப்பட்டது. அல்லேலூயா. வேதம் எல்லா இடத்திலும் இருக்கிறதா? நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க வேதம். அல்லேலூயா. பைபிள் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. நைட்டு தூங்கும்போது தலைமாட்டில் வச்சிருக்காங்க, அப்படியே நெஞ்சோட சேர்த்து பிடிச்சு வச்சு அப்படியே படுத்திருக்காங்க. அப்புறம் வேதத்தை பீரோவில் வச்சிருக்காங்க, வாகனத்தில் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால பேக்கில் வச்சிருக்காங்க. சமாதானம் வந்துச்சா? இல்லை. அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்பது நம்ம தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுக்கு கொடுக்கல. அல்லேலூயா. வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இதை கட்டி பிடித்து படுப்பதற்காய் கொடுக்கல, வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது உங்களுடைய விசுவாசம். ஆனா இது கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை பூஜை பண்றதுக்கோ, இதை தொடுவதற்கோ, இதை பார்த்து நல்லா ஐயோ கடவுள் கொடுத்த வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து வணங்குவதற்கோ இல்லை. இது படிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வேதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பைபிள்னா நியாயப்பிரமாணம் அப்படி நின்னாங்க. ஆனா உள்ள இருக்க ஒன்னையும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. சபை என்கிறத பயங்கரமா பண்ணாங்க. பைபிள் என்கிறத பயங்கரமா பண்ணாங்க. நியாயப்பிரமாணம் என்பதை அவ்வளவு தூரம் உயிருக்கு மேல நேசித்தார்கள். ஆனா அதுல சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கூட அவங்க செய்யல. அப்ப செய்கிறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கே தவிர சும்மா இல்லை. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. சோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரிடத்துல தெரியுமா, நீ பைபிள் பைபிள் படி அல்லது பைபிள் எடுத்துக்கோ, பைபிளுடைய காரியங்கள் தெரிஞ்சுக்கன்னு சொல்ல வேண்டாம். நேசிக்கிறவங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் டைம் கிடைக்கிற மாதிரி வாசிப்போம். அல்லேலூயா. டைம் இருந்த 5 வசனம், டைம் இல்லைன்னா 3 வசனம். அல்லேலூயா. ஏன் அப்படி தெரியுமா? அந்த 3 வசனம் 5 வசனம் பைபிளை நேசிக்கல. அல்லேலூயா. பைபிளை நேசிக்கலன்னா நம்முடைய அதோடைய விருப்பம், அதை வாசிக்கக்கூடிய நேரங்கள் குறையும்.
நேரங்கள் குறையும். அது மாத்திரமில்லை, அதன் மேல உள்ள ஆர்வமும் குறையும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பைபிளை வாசிப்பதற்கு பைபிளுக்கு எல்லாத்துக்கும் மேல நேசம் தான் முக்கியம். நேசிக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறா. அல்லேலூயா. பைபிளை வச்சிருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் இல்லை. எல்லா வீட்டிலும் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டவங்களை வாசித்தால் தான் சமாதானம். இதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பைபிளை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். பைபிள் எங்க இருக்கோ அங்க சமாதானம் உண்டு. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். 1 நாளாகும் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே அடுத்த அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம எல்லா இடங்களிலும் போய் யோசபாத் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 1 நாளாகமம் 2 நாளாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அடுத்த அதிகாரங்களில் என்ன 17வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இவர்கள் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பைபிள் சொல்லுது, எல்லா இடமும் உபதேசித்து வசனத்தை அவர்களுக்கு சொன்னதுனால, வார்த்தைகளை சொன்னதுனால எதிரிகள் ஸ்டாப் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. எதிரிகளை ஸ்டாப் ஆக்குறதுக்கு வேற எந்த வழியும் இல்லை. யோசபாத்து 2 காவலர்களை நிறுத்தல. யோசபாத்து படைபலன் அதிகப்படுத்தல. யோசபாத்து யுத்த வீரர்களுக்கு நிறைய பேர் வாங்கன்னு சொல்லல. ஒண்ணுமே பண்ணல. எதிரிகள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா எதிரிகளை ஸ்டாப் பண்றதுக்கு யோசபாத்துக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. என்ன தெரியுமா? எல்லா இடமும் வசனத்தை சொல்லுங்க. கிராமம் உள்ள வசனம் சொல்லுங்க, வீடு உள்ள வசனம் சொல்லுங்க, ஊரா தெருவா வசனம் சொல்லுங்க. எங்கெல்லாம் வசனம் சொல்லிச்சோ அங்க எல்லாம் எதிரி இல்லை. அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள வசனம் இருந்தா உங்க எதிரி உங்களை தொட மாட்டான். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. வார்த்தை நமக்கு உள்ள உண்டாக ஆரம்பிக்கும் போது, வசனம் நமக்குள்ள உண்டாகும் போது அது அக்கினியும் கண்மலையும் நொறுக்குகிற சம்மட்டியா இருக்கு. எதிரிகளை துரத்துறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நாம தேவனுடைய வசனத்தை நேசித்ததை பொறுத்திருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பைபிள் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை விட நேசிங்க, அதுதான் சந்தோஷம். அது உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. பைபிள் வச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷம். பரவாயில்லையே, பைபிள் வச்சிருக்காங்களே, டெய்லி பைபிள் வாசிக்கிறாங்களே, ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பைபிளை நேசித்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம் என்பது நேசத்துல உண்டாகிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் எங்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டதனால், வசனத்தை நேசித்ததுனால சமாதானம் உண்டானது. தேவன் இல்லாமல் போகும்போது, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லாமல் போகும்போது, வேதம் இல்லாமல் போகும்போது சமாதான குறைச்சல் வருது. அல்லேலூயா. அதனால கடவுளை விட்டுறாதீங்க, ஆராதனைகள் விட்டுறாதீங்க, உபதேசத்தை விட்டுறாதீங்க, சத்திய வேதத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. யாவரும் அப்படி எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வேத வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கிராமத்துக்குள்ளே, ஒரு திருச்சபையில், ஒரு தேசத்திலே சமாதானம் வர வேண்டும் என்றால் தேவன் அங்கே இருக்கணும். பிரைசலாம். தேவன் அங்கே இருக்கணும். கடவுள் அங்கே இருந்தால் அங்கே சமாதானம் உண்டாகும். உபதேசிக்கிற ஆசாரியன் இருந்தால் அங்கே சமாதானம் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதம் இருந்தால் அங்கே சமாதானம் உண்டாகும். எங்கெல்லாம் உபதேசிக்கிறவர்கள் உண்டோ அங்கே சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். எங்கெல்லாம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு, நேசிக்கிறவர்கள் உண்டு, அங்கே தேவன் சமாதானத்தை தருகிறார். எங்கெல்லாம் ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள் உண்டு, கர்த்தரை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, அங்கே சமாதானத்தை தேவன் தருகிறார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இன்றைக்கு இரவு வேளையில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்களே, எனக்கு சமாதான குறைச்சல் வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உபதேசத்தில் நான் தடுமாறுகிறேன், அல்லது சத்திய வசனத்தை வாசிப்பது நான் தடுமாறுகிறேன்.
ஆண்டவர் என்னோடு இருப்பதை நான் மறந்து போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவருடைய வார்த்தை இறங்கட்டும் தகப்பனே. எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனுடைய வார்த்தை ஆண்டவர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் எங்கள் மேலே வரட்டுவீராக. ஆண்டவரே, எங்களோடு இருப்பீராக தகப்பனே. யார் எங்கள் கூட இல்லாமல் போனால் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே. இயேசு எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி நன்றி. ஆமென். தேவன் நமக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். ஆண்டவருடைய சமாதானம் நம்மை வாழ்க்கையில் மேன்மைகளை தரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. சமாதானம் எங்கள் மேலே விதைக்கப்படட்டும்ப்பா. சமாதானத்தை விதைக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த இடத்திலே சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். தேங்க்யூ லார்ட். நம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தை எங்கள் மேலே ஆண்டவரே தருவீராக தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.